அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம். விநாயகர் துதி. நெய் தமிழ் மூவிரே காவலோம்பு நேர்புரி நூன்மறை யாலரேத மைதவிழ் மாட மலிந்த வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவன் நான் மறை ஓர்களேதும் சீர்பொல் செங்காட்டங் குடியதனுள் கைதமிழ் கூடேறி ஏந்தியாடோ கணபதி சரம் காமுரவே. முருகாசரணம். பாடலின் 47. முருகனே குருநாதர் என்ற ஞானம் பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் சென்னிமலை. தன 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 தான 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 பகலிரவினில் தடுமாறா பதி குருவென தெளிபோத பகலிரவினில் தடுமாறா பதி குரு என தெளிபோத ரகசிய முறை தானுபூதி ரதனினை தருவாயே ரகசிய முறை தனுபூதி ரதனினை தருவாயே ஈக பரமதர்கிரையோனே இயலிசையின் முத்தமிழோனே ஈக பரமதர்கிரையோனே இயலிசையின் முத்தமிழோனே சகசிரகிரி பதிவேலே சகசிரகிரி பதிவேலே சகசிரகிரி பதிவேலே சரவண பவ பெருமாளே சரவண பவ பெருமாளே சகசிரகிரி பதிவேலே சரவண பவ பெருமாளே சரவண பவ பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். நம்முடைய பரமகுருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடத்திலே பல்வேறு விடயங்களை கேட்பார். முத்தம் தர வேண்டும் என்று கேட்பார். பல பாடல்கள் மாலையிட வேண்டும், திருவருள் தர வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும், உபதேச பொருளை நீ விளக்க வேண்டும், இப்படியெல்லாம் கேட்பார். ஏன்னா அருணகிரிநாதரை பொறுத்தளவு அவருக்கு குருநாதர் முருகன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ற அப்ப அந்த குருநாத பெருந்தகையிடத்திலே கிடைக்கப் பெறுவது ஞானம். அந்த ஞானம் பெறுவதற்கு வாயிலாக இருப்பது உபதேசம். அந்த உபதேச மந்திர பொருளாலே நீ எனக்கு சொன்ன உபதேச மந்திரம், அந்த உபதேச மந்திர பொருளை நினைந்து நான் உன் மீது அன்பு கொள்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும்னு திருவாவினங்குடி திருப்புகழ்ல கேட்கிறார். அதே கருத்துத்த பாடல் முருகவேல் குருநாதனாக வந்து அவருக்கு உபதேச பெருமையை எடுத்து சுரைப்பது. தலம் சென்னிமலை. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்று பாடிய தலம். சுவாமிகள் அங்கதான் அந்த நூலை அரங்கேற்றம் பண்ணதாக சொல்லுவாங்க. சிறகிரி அந்த தலத்துல எழுந்தருள் இருந்து கொங்கு நாட்டு தலம் சிறகிரி ஓதிமலை அப்படின்னு அந்த பகுதிகளில் இந்த தலங்கள் எல்லாம் சிறப்பான தலம், மலைக்கோயில்கள். அந்த சென்னிமலை ஆண்டவன் மீது சுவாமி இந்த பாடலை பாடுகின்றார்.
பாடலுக்கான விளக்கம் பாருங்க. நினைவு, மறப்பு என்ற நிலைகளில் தடுமாறாது. 2 நிலை இருக்கும். அதாவது விழிப்பு நிலை, உறக்க நிலை. எல்லாத்துக்கும் 2 நிலை சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே உள்ள எல்லா விடயங்களுக்கும். நாம இருக்கக்கூடிய இந்த பூலோகத்துல இந்த உடலும் 2 நிலை அடையுது. பிறப்பு, இறப்பு என்ற 2 நிலை. நினைவு, மறதி, அதாவது ஞாபகத்தோட பலர் சில விடயங்களை வைத்திருப்பார்கள். சிலருக்கு நேத்து படிச்சாப்புல இருக்கும், நேத்து கேட்டாப்புல இருக்கும், மறந்து போயிரும். ஆக நினைப்பும் மறப்பும் என்ற நிலைகளிலே தடுமாறாது. எனக்கு ஞாபகத்தோடையும் ஞாபகம் இல்லாம இருக்கக்கூடிய நிலைகள்ல நான் தடுமாறாமலும், பதினா தலைவன்னு பேரு. குரு தலைவனான குருநாதனான முருகன் என்ற தெளிந்த போது இருக்குல்ல, அப்படி முருகன் தான் குருநாதர்ன்ற தெளிந்த போது ஞானம் கிடைக்கும். அததான் தெளின்றார். தெளின்னா அந்த இடத்துல ஞானம்னு பொருள் கொள்ளணும். அப்படி முருகன் தான் தலைவன், அந்த தலைவன் தான் குருநாதன் என்று தெரிந்த போது ஞானம் கிட்டும். அந்த ஞானத்தின் மூலமாக ரகசியம் உரைத்து, பரம ரகசியத்தை நீ எனக்கு உரைக்க வேண்டும். அனுபூதி நிலை, இந்த அனுபூதி நிலைதனை நீ எனக்கு தர வேண்டும். அப்படி அனுபூதி நிலை என்பது பேரின்ப நிலை. தாயுமான சுவாமி சொல்லுவார். தாயுமானவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு வாக்குல ஞானிகளை மட்டும்தான் பாடுவார். ஞானிகளை மட்டும்தான் பாடுவார். சொல்றார், கந்தர் அனுபூதி பெற்று அனுபூதி செப்பிய எந்தாய் அருணகிரிநாதர் போல் அத்துவிதம் ஆவது என்னாலோ. அருணகிரிநாதர் பெற்ற இன்பம் இருக்குது அல்லவா, அது போல நான் பெறுவது என்னாலோ. எந்நாட்கண்ணின்னு பேர். அதுல இதை பதிவு பண்றார். அருணகிரிநாதர் அனுபூதி பாடி அனுபூதி பெறல, முருகனிடத்துல அனுபூதி பெற்ற பிறகுதான் அவர் அனுபூதி பாடி இருக்கிறார். அதனாலதான் அந்த கந்தர் அனுபூதி நமக்கு மந்திர நூலாக, மகிமை நிறைந்த நூலாக, சிறப்பான நூலாக இன்று மிளர்கின்றது. அப்ப குருநாதன் முருகன் தான்னு தெரிஞ்சுட்டு அவனை தலைவனாக நீ ஏற்றுக்கொண்டு அவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஞானம், அந்த உபதேச மந்திரத்தை நினைத்து பேரின்ப நிலையை தந்துருள வேண்டும் அவன்கிட்ட வேண்டி, இகபர, இகம்னா இந்த பிறவி, பரனா அடுத்த பிறவி, இந்த பிறவிக்கும் இனி பிறவி வந்தாலும் அதற்கு தலைவனாக விளங்கக்கூடிய இறைவனாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறான். இயல் இசை என்று சொல்லப்படக்கூடிய முத்தமிழிலே அவன் சிறந்தவனாக இருக்கின்றான். முத்தமிழில் பெரியோனேன்னு பல இடங்கள்ல சொல்றார். முத்தமிழ் முருகன்றார், முத்தமிழ் அடைவினைனார் விநாயக பெருமான. இவர் முத்தமிழில் பெரியோன், அவர் முத்தமிழின் அடைவு. இப்படி முருகப்பெருமானுக்கும் இந்த இயல் இசை நாடகம் அதற்கு உள்ளான தொடர்பை நமக்கு பெரியவர்கள் பல இடங்களிலே சான்று காட்டியிருக்கிறார்கள். இறைவன் இசைக்கு இவ்வளவு திருவிளையாடல் பண்ணியிருக்கின்றான். ஏன்னா இசைப்பாடலாக வந்தெல்லாம் சுவாமி பல பாடல்கள் பாடியிருக்கிறாருனால நமக்கு முருகன் அடியார்கள் வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரிகின்றது. அப்படி இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் உரியவனாக இருக்கக்கூடிய இந்த பெருமான், சகனா உலகம், சிறனா மேலான, கிரினா மலை, இந்த உலகிலே எல்லாவற்றிற்கும் மேலாக கருதப்படக்கூடியது அந்த திருச்சிறகிரி மலை. அந்த அந்த திருச்சிறகிரி மலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பதிவேலை, பதினா தலைவன், வேலனா வேலாயுதத்தை கையில் உடையவன் ஒரு பொருள். இங்க இருக்கிற நகரம் அவனுடைய பெயரை குறிக்கும். வேலவனே, செவ்வேலவனே, சரவணபவ பெருமாளே, சரவணபவ பரம்பொருளே, எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய பரம்பொருளே, பரம ரகசியத்தை இந்த அடியேனுக்கு உபதேசித்து அந்த ரகசிய பொருள் மூலமாக, உபதேச பொருள் மூலமாக எனது மனமானது ஒன்றுபட்டு பேரின்ப நிலையை நான் அடைவதற்கு அருள்வாயே என்று கேட்கின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல்மா. பிரகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 48. கைலை மலையில் முருகனை வணங்க ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருச்செந்தூர். தன தனன தனன தந்த தனதான, தன தனன தனன தந்த தனதான, இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி, இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி, இரவு பகல் மனது சிந்தி துழலாதே, இரவு பகல் மனது சிந்தி துழலாதே, இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி,
இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த திணைகாவல் மயில் தகர்கள் இடையறந்த திணைகாவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே வனசகுர மகளை வந்தி தனைவோனே கைலை மலை அணைய செந்தி பதிவாழ்வே கைலை மலை அணைய செந்திர் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே புனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. மைனஸ் போடல. முருகாசரணம். மியூட் பண்ணிருங்க. இந்த பாடலை நமது அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே அருளி செய்கின்றார். பாடலுக்கான விளக்கம்: இயல் இசையில் உசிதன்னா சிறப்பானன்னு பொருள். தமிழ் இலக்கியத்திலும் இசையிலும் வஞ்சிக்கு அயர்வாகி, வஞ்சினா பெண்கள் மேல ஈடுபட்டு அதனாலே தளர்வடைந்து, அயர்வாகினா தளர்வடைந்து, இரவு பகல் மனது சிந்தித்துழலாத, இரவும் பகலும் அவர்களையே நினைந்து மனதானது உளைச்சலுற்று அலையாமல் இருக்க, உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி, உனது உயர்ந்த கருணையினால் வரக்கூடிய பேரின்ப கடல். ஏன்னா கருணை கடலாக இருப்பவன் திருச்செந்தூர் ஆண்டவன். அதனாலதான் சொல்றார், உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உன்னை எனது உள்ளத்தில் அறியக்கூடிய அன்பினை நீ தருவாய். இதை எங்கேயும் கேட்க முடியாது, சுவாமிகிட்ட தான் கேட்க முடியும். அது கேட்கிறார், முருகா, இலக்கியம் எவ்வளவோ இருக்கு, இசை சிறப்புகள் நிறைய இருக்கு, அதில் ஈடுபடும். நான் பெண்கள் மேல ஈடுபட்டேன், அதனால தளர்வடைந்தேன். இரவு பகல் அவர்களையே நினைத்து மனதானது உழன்று திரிந்தேன். இந்த நிலை எனக்கு வேண்டாம், நான் அலையாமல் இருக்க வேண்டும். அதற்கு மன உளைச்சல், துன்பங்கள் இவையெல்லாம் என்னை அணுகாமல் இருக்க வேண்டும். அதற்கு உன்னுடைய உயர் கருணையை நீ புரிய வேண்டும். அந்த உயர் கருணையினாலே பேரின்ப கடலிலே மூழ்கி உன்னை எனது உள்ளத்திலே அறியக்கூடிய அன்பினை நீ தர வேண்டும்னு கேட்கிறார். மயில் தரகள் இடையர், மயில்கள் ஆடுகள் உள்ள மலையிடத்திலே வாழக்கூடிய வேடுவர்கள். இங்கே இடையர்கள் என்பது ஆயரை குறிக்காது. இங்கே உள்ள இடையர் என்பது வேடுவர்களை குறிக்கும். அந்த வேடுவர்கள் திணைக்காவல் செய்யும் பொழுது அந்த திணைக்காவலில் வனசகுர மகள், வனசம்னா லட்சுமின்னு பொருள். லட்சுமி போன்ற அழகிய குரத்தியான வள்ளியை வந்தித்து அணைவோனே. வந்தித்தல் என்றால் வணங்குதல். வணங்கி பின்பு அணைத்து கொண்டவனே. கைலை மலையணைய செந்தில் பதிவாழ்வே. திருக்கைலாய மலை, அந்த திருக்கைலாய மலைக்கு எவ்வளவு சிறப்புண்டோ அதுபோல புனிதமான தலம் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரில் வாழ்பவனே, கரிமுகவனான விநாயகப் பெருமானுக்கு தம்பியே, கந்த பெருமானே என்று சொல்றார். உன்னை எனதுள் அறியும் அன்பினை தருவாயே. இது யாருக்கு தெரியுமா ஏற்படும்? இதுல என்ன சொல்றார்? பாட்டோட கருத்தை நல்லா கவனிங்க சாமி. எனது உள்ளத்துக்குள்ள உன்னைய பார்க்கக்கூடிய தன்மையை நான் அறிய வேண்டும். திருமூலர் சொல்றார், தெல்ல தெளிந்தா இருக்கு அவங்களுடைய மனதுல இறைவன் இருப்பான். ஜீவன் சிவலிங்கம் உள்ளத்துல இருந்து இறைவன் அருள் செய்வான். அந்த நிலை வரணும். முருகப்பெருமானை நமக்குள்ள காணக்கூடிய நிலையிலே நம்முடைய ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். இத்தகைய மேன்மை பொருந்திய கருத்தை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கருணை கடலான முருகனிடத்திலே அவனுடைய உயர் கருணையினாலதான் இது விளையக்கூடியது. அவனுடைய உயர் கருணை பேரின்ப கடல். இந்த பேரின்ப கடலிலே மூழ்கி உன்னை காணக்கூடிய
என்னுள் உள்ளத்திலே உன்னை கண்டு மகிழக்கூடிய அன்பினை நீ தந்தருள வேண்டும் முருகா என்று வேண்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல் போயிடலாம். சனம் பாடலின் 49 மனம் ஒருநிலைப்பட்டு இருக்க உதவேண்டிய திருப்புகழ். தனம் தென்சேரிகிரி. தந்தான தன தனன தந்தான தன தனன தந்தான தன தனன தனதான எங்கேனும் ஒருவர் வர அங்கே கனிமிது கொடு இங்கே வருணது மயல் தரியாரன். எங்கேனும் ஒருவர் வர அங்கே கனிமிது கொடு இங்கே வருணது மயல் தரியாரன். ரிந்தாவினிய இதழ் தந்தேனை உரமருவ என்றாசை குழைய விழி இணையாடி. ரிந்தாவினிய இதழ் தந்தேனை உரமருவ என்றாசை குழைய விழி இணையாடி. தங்காமலவருடைய உண்டான பொருளுயிர்கள் சந்தேகமரவே பறி கொலுமானார். தங்காமலவருடைய உண்டான பொருளுயிர்கள் சந்தேகமரவே பறி கொலுமானார். சங்கீத கலவினல வென்றோது முததிவிட தன்பாறு முனதருளை அருள்வாயே. சங்கீத கலவினல மென்றோது முததிவிட தன்பாறு முனதருளை அருள்வாயே. சங்கோடு திகிரியது கொண்டேயுனிறை விறகு சந்தாரும் வெதிரு குழல் அது ஊதி. சங்கோடு திகிரியது கொண்டேயுனிறை விறகு சந்தாரும் வெதிரு குழல் அது ஊதி. தன் காதல் தனயுகல என்றேழு மடவியர்கள் தங்கூரை கொடுமரமீல் அது வேறும். தங்காதல் தனயுகல என்றேழு மடவியர்கள் தங்கூரை கொடுமரமீல் அது வேறும். சிங்கார அறிமருக பங்கேறு கணுமருள சென்றேயும் அமருருடை சிறை மீள. சிங்கார அறிமருக பங்கேறு கணுமருள சென்றேயும் அமரருடை சிறை மீள. செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அடியர் தொழு தென்சேரிகிரியில் வரு பெருமாளே. செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அடியர் தொழு தென்சேரிகிரியில் வரு பெருமாளே. தென்சேரிகிரியில் வரு பெருமாளே. தென்சேரிகிரியில் வரு பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த தலமும் கொங்கு நாட்டிலே உள்ள தலம். அங்கே சுவாமிகள் இந்த பாடலை அருளி செய்கின்றார். இந்த தென்சேரிகிரி மலையிலே ஆதீனம் சிறப்பாக பார்க்கும்போதே தெரியுது. அந்த பக்கம் நேத்து 2 நாள் அது வழியத்தான் போறோம். ஒரு ஆதீனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் அந்த முருகப்பெருமானுக்குரிய பூஜைகள் விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடத்தியும் மிக சிறப்பாக வருகிறது. அண்மையிலே தங்கத்தேரெல்லாம் அங்க வந்தது. தங்கத்தேரெல்லாம் இந்த திருத்தலத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்பாடலை அருளி செய்கின்றார். எங்கேயாவது ஒருவர் வரப்போ பார்த்து இங்கு எவர் உமது மோகம் கொள்ள மாட்டார்கள் என்று கூறி என்னுடைய இனிமை பொருந்திய வாயுதலை கொடுக்கின்றேன், இங்கே வா, இங்கே வந்து என்னை தழுவு என்ற மொழிகளையெல்லாம் பேசி விழியினை 2 கண்களை உருட்டி அசைத்து தயங்காமல் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி
அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பற்றி அதையெல்லாம் அபகரிக்கக்கூடிய மான் போன்ற விலை மகளிருடைய இந்த 2 அடியில அதான் சொல்றேன். யாராவது வரவங்களை பார்த்தா தன்னுடைய மோகத்தினாலே தன்னுடைய காம வலையிலே விழ வைத்து இனிமையாக பேசி என் வாய் இதழை அப்படியே உன்னிடத்திலே டயத்தை கொடுக்கின்றேன், மெயின்டைன் பண்ணிக்கணும். நீ என்னை அணைத்துக்கொள் என்று ஆசி மொழிகளை எல்லாம் பேசி கண்களை உருட்டி சற்றும் தயங்காமல் அருகிலே வந்து நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கவருவார்கள், அபகரித்து கொள்ளுவார்கள். அத்தகைய விலை மகளிர்கள் இந்த கடையில அவர்களிடத்தில் ஒண்ணுமே சங்கீத கலவி நலம் என்று ஓதும் உதவி விட சங்கீதமும் அதிலே வரக்கூடிய பாட்டுகள் சுகமும் இதுதான் என்னைக்கும் இன்பம் என்று எண்ணி அந்த காம கடலிலே இருந்து நான் கரையேறுவது. 5 பேரு பேசுறீங்க, என்ன பண்றது? எல்லாமே எப்படி ஒரு 1000 மெரூன் ரெட்டு அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க 6500 ரூபாய்க்கு. அதான் என்னுடைய எல்லா சாக்ஸுக்கும் மியூட் பண்ண சொல்லுங்க ஐயா. எல்லாரும் இப்படி பாட்டு படிக்கிற நேரத்துல இப்படி பேசிட்டு என்ன இருக்கும்? எல்லாம் மீட் பண்ணுங்க. இல்லம்மா அங்க இருக்கிறது இங்க வச்சிருக்காங்க எல்லாம் ஒண்ணாதான் பாட்டு பேசுறவங்க கொஞ்சம் மீட் பண்ணுங்களே. சங்கீத சேர்க்கையிலே நித்திய சுகம் தருகின்றார்கள் என்று எண்ணி அதனிடத்திலே மூழ்கி பிறவியாகிய கடலிலிருந்தும் அதற்கு ஊமைதான் காமம். அந்த காம கடலிலிருந்து நான் கரை ஏறுவதற்கு தன்பு ஆறும் உனது அருளை அருள்வாயே. தன்புனா குளிர்ச்சின்னு பொருள். குளிர்ச்சி பொருந்திய உனது அருளை தர வேண்டும். பெண்களிடத்திலே மையல் கொண்டு அவர்களுடைய வலையிலே வீழ்ந்து நாம் உடைமை பொருள் இந்த உடலிலும் பலவிதமான நோய்களை எல்லாம் பெற்று இந்த பிறவியாகிய காம கடலிலிருந்து மீள வேண்டும். அதற்கு மருந்தாக இருப்பது என்னன்னா குளிர்ச்சி பொருந்திய உனது திருவருள். அந்த திருவருளை நீ எனக்கு தந்தருள வேண்டும்னு சொல்லி சங்கோடு திகிரி அது கொண்டும், சங்கு திகிரினா சக்கரம், அந்த சங்கு சக்கரத்தை தன்னுடைய கையிலே ஏந்தியவனும், ஏயும் என்றால் பொருந்திய, நிறைனா ஆணிரை, என்ன ஆணிரைனா பசுக்கூட்டங்கள், அந்த பசுக்கூட்டங்களுக்கு பின்னால பிறகு சந்து கண்ணனாக யாரு குழல் அது ஊதி, குழல்னா புல்லாங்குழல். முருகா உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய திருவடி திருவருளை நீ தர வேண்டும்னு சொல்லிட்டு திருமாலை போட்டும்போது சொல்றார், சங்கு சக்கரதாரி, பசுக்கூட்டங்களுக்கு தலைவன், கண்ணனாக சென்று ஆணிரைகளை மேய்த்தவன், அப்படி போகும் பொழுது புல்லாங்குழலை ஊதியவன், அந்த புல்லாங்குழலை ஊதிய பெருமை கொண்டவன் மேல தன் காதல் தனை உகழ என்று 7 மடவியர்கள் தம் கூற்றை கொடுமரபில் அது ஏறு சிங்கார அரிமருகா. தம் மேல கொண்ட ஆசையை கடக்க மனமானது எழுச்சி கொண்ட பெண்கள் எல்லாம் கண்ணன் என்ன பண்ணா, ஆடைகள் எல்லாம் எடுத்து குருந்த மரத்தின் மேலே ஏறி ஒளித்து கொண்டான். அத்தகைய அழகிய உருவம் கொண்ட சிங்காரன்னா பேரழகுடையவன். சிங்கார வெள்ளன்னு அவனுக்கும் பேரு, அவங்க மாமனாருக்கு ஒரு சிங்காரன், அழகிய உருவம் கொண்டவனுமான அரினா திருமாலின் மருமகனே. தாமரை மலரில் வாழக்கூடிய பிரம்மனும், மருளனா பயப்படுதல்னு பொருள், மருள அச்சமுறை இப்படி பல பொருள். பயந்து எங்க போறான், தேவர்களிடம், அமரரிடைனா தேவர்களிடத்துல மாட்டிக்கொண்டு அசுரர்களை எல்லாம் சிறைகளை அடைத்து ரொம்ப துன்பப்படுத்துறான். அவர்களிடத்துல இருந்தெல்லாம் முருகப்பெருமான் என்ன பண்ணா, ஒன்றாக அடியவர் தொழும் செஞ்சேரிகிரி, இவர்களை எல்லாம் காப்பாற்ற என்பதற்காக எல்லா அசுரர்களையும் அடித்த சுவாமி. எல்லா பெருமக்களும் 33 தேவர்கள், முனிவர்கள், முருகப்பெருமானால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாருமே ஒன்று கூடி தென்சேரிகிரியில வாழக்கூடிய பெருமாளை போட்டு துதிக்கின்றார்கள். யாவரும் ஒன்று கூடி அடியார்கள் அனைவருமே தொழுது வணங்க தென்சேரிகிரியில் விட்டிருக்கும் பெருமாளேன்ன. முருகா உன்னுடைய குளிர்ச்சியான திருவடியை தொழக்கூடிய வாய்ப்பினை, அந்த திருவருளினை நீ எனக்கு தர வேண்டும். மாதர் மேல கொண்ட மையத்தினாலே அவர்கள் எம்முடைய உடல் ஆவி உடைமை எல்லாவற்றையும் கவர்ந்து என்னுடைய நிலையிலே துன்பங்களும் பல நோய்களும் வருவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். இதில் இருந்து விடுவித்து உன்னுடைய திருவருளை தரக்கூடிய நல் வாய்ப்பினையும்
வரங்களையும் அருளையும் நீ எனக்கு தர வேண்டும்னு சுவாமிகிட்ட வேண்டி அவன் திருமாலினுடைய மருமகன். அந்த திருமாலை பற்றி சொல்லும்போது அவனுடைய சிறப்பாக 4 செய்தி சொல்றார். சங்கு சக்கரத்தை ஏந்தியவனாக இருக்கிறான், பசு கூட்டங்களிலே கண்ணனாக இருக்கின்றான், புல்லாங்குழலை ஊதியவனாக இருக்கின்றான். அந்த கண்ணனை பார்த்து ஆசை பல மகளிர் கொள்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் குளிக்கும் பொழுது அவர்கள் ஆடையை எடுத்துக்கொண்டு குருந்த மரத்தின் மேலே ஏறி நிற்கிறான் இந்த அழகிய ரூபம் கொண்ட திருமால். அந்த திருமாலினுடைய மருமகன் பிரம்மனை சிறையில் அடைச்சான். மற்ற தேவர்கள் எல்லாம் சூரன் கொண்டு போய் அடைச்சான். இவங்க அனைவரையும் விடுவித்து அசுரர்கள் குலம் முழுவதையும் சிதறடித்த பெருமைக்குரிய முருகக் கடவுளை எல்லாரும் சென்று தொழுகின்றார்கள். எல்லா அடியார்களும் சென்று தென்சேரிகிரி மலையிலே வணங்குகின்றார்கள். அந்த பதியிலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய பெருமாளே என்று போற்றுகின்றார் முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 51. முருகன் அன்போடு திருவருள் புரிய உதவேண்டிய திருப்புகழ். தலம் ஊதிமலை. தானதன தானதந்த தானதன தானதந்த தானதன தானதந்த தனதான. குருமா நல்லா இல்ல. உங்க அம்மா வெங்காயம் தட்டி வாயம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த மாதுதந்த குமரேசா. அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாதுதந்த குமரேசா. ஆதிமகமாய் அம்பை தேவி சிவன் ஆவுடைய மாதுதந்த குமரேசா. ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளுமுனையே வணங்க அருள்வாயே. ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளுமுனையே வணங்க அருள்வாயே. பூத மதுவான 5 பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே. பூத மதுவான 5 பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே. பூணு மூலை மாதர்கள் ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனே. பூணு மூலை மாதங்கள் ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை. நீதயவதாயிரங்கி நேசபருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச. நீதயவதாயிரங்கி நேசபருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச. நேர்மை சிவனா திகழ்ந்த காதிலுரை வேத மந்திர நீலமயிலேறி வந்த வடிவேலா. நேர்மை சிவனார் நிகழ்ந்த காதிலுரை வேத மந்திர நீலமயிலேறி வந்த வடிவேலா. ஓதுமறையாகமன் சொல் யோக மதுவே புரிந்து ஊழியுணவார்கள் தங்கள் வினை தீர. ஓதுமறையாகமன் சொல் யோக மதுவே புரிந்து ஊழியுணர்வார்கள் தங்கள் வினை தீர. ஊனுமுயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீதுகந்த பெருமாளே. ஊனுமுயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீதுகந்த பெருமாளே. 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 முருகாசரணம்.
சரணம். இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் ஊதி மலையிலே அருளி செய்திருக்கின்றார். கொங்கு நாட்டு தலம் தான் இந்த தலமும் கூட. இந்த தலம் மிக முருகப்பெருமானுக்கு சிறப்பான ஒரு தலமாக கருதப்படுகின்றது. 1000க்கு மேல படிக்கட்டுகள் நிரம்பிய தலமாக இருக்கிறது. ஊதிமலை கோவையிலிருந்து இந்த காங்கேயம் போகக்கூடிய வழியில இருக்கு. ஒரு முறை தரிசனம் ஆனது. அதுக்கப்புறம் சுவாமியினுடைய திருவருள். இந்த தலத்துல எழுந்தருளி இருந்து சுவாமி அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்றார். பாடலுக்கான பொருள்: ஆதி மகமாயி அம்மை. இந்த ஆதின்னா தொடக்கம், முதன்மைன்னு பொருள். இந்த உலகத்திற்கே முதன்மை பெற்றவள் யார் தெரியுமா? அவதான், பராசக்தி தான். அருணகிரிநாத சுவாமி வேற எந்த புலவரும் எந்த ஆசிரியரும் சொல்லாத பட்டத்தை கொடுக்கிறார். உத்தமி அப்படின்னு சொல்றார். உத்தமி புதல்வன், உத்தமி பாலா, உத்தமி மைந்தனை, உத்தமி தன் மகனை, இப்படி அருணகிரிநாத சுவாமி சொல்றார். வேற யாரும் தேவிய உத்தமின்னு சொல்லல. அதுக்கு உரை எழுத வந்த செங்கல்வராய பிள்ளை சொல்றார், உத்தமின்னா 32 அறங்களை செய்தார். தர்ம சம்வர்த்தினியாக இருந்து. திருவையாறுல அம்பாளுக்கு பேரு தர்ம சம்வர்த்தினி. அறம் வளர்த்த நாயகி காமாட்சி தாயார் 2 நாளி நெல் கொண்டு 2 நாளி நெல் வச்சு 32 அறங்களை செய்தானாம். அதனால அவளை உத்தமின்றா. வேற யாராலையும் 32 அறங்களை செய்ய முடியாது. அதுல ஒரு அறம் என்ன தெரியுமா? நூல்களை வாசித்தலும் நூல்களை வாசிக்க வழிவகை செய்வதும் ஒரு அறம். சந்தேகம் இருக்கிறவங்க தேடி பாருங்க 32 அறம் என்னென்னு. அதுல உண்டுங்க. 32 அறங்கள்ல ஒண்ணு நூல்கள் படித்தல், நூல்களை பயிற்றுவித்தல், ஞான நூல்தனை ஓதுதலும் ஞான நூல்தனை ஓதுவித்தலும். படிக்கணும், பிறர் படிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இது தேவி செஞ்சிருக்கா இந்த அறம். இந்த அறத்தை இன்னைக்கு நம்ம பண்றோம்னா அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறோன்றத உங்களுடைய சிந்தனைகளே விட்டுக்கிறேன். நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. அந்த பார்வதி தேவி எல்லாவற்றிற்கும் முதன்மையான தாயாராகிய அம்பாள் தேவி சிவனார் மகிழ்ந்து தேவியும் சிவபெருமானும் மகிழ்கின்ற ஆவுடையாள் என்ற பெயர் கொண்டவருமாகிய உமாதேவி. ஆவுடையாள். திருப்பரங்குன்றத்துல அவளுக்கு ஆவுடை நாயகின்னு பேர். ஆவுடை நாயகி பரங்கிரிநாதர்னு திருப்பரங்குன்றத்துல பேரு. ஆவுடை என்பது ஆனா பசு, உடையினா உடையாள்னா ஏறக்கூடிய பிராட்டி, பசு ஏறக்கூடிய பிராட்டி. திருப்பரங்குன்றத்துல எங்க அம்பாளுக்கு ஆவுடை நாயகி, ஆவுடை நாச்சியார் என்ற திருப்பெயரும் உண்டு. அந்த அழகிய ஆவுடையாள் என்ற பெயர் கொண்டவளுமாகிய உமாதேவி, தந்த குமரேசா, பெற்றருளிய குமரக் கடவுளே, அன்புடன் கசிந்து வருந்தி உள்ளமானது உருகி முழு முதல் செம்பொன்னாக நீ விளங்குகின்றாய் என்று. ஆதி ஆனா தொடக்கமில்லாதவன், முழு முதலானவன் பொருள். இப்ப முதலாக இருக்கக்கூடியவன் யார்? ஈசன் என்று துதித்து ஆளும் உனையே வணங்க அருள்வாயே. ஆளும்னா ஆட்கொள்கின்ற, உன்னை வணங்கக்கூடிய அருளை நீ எனக்கு தந்தருள வேண்டும். 5 பூதங்களும் அந்த பூத மாறுபாட்டால் உண்டாகியது இந்த உடம்பு. இந்த உடம்பு எல்லா இடத்துலையும் அளந்து தெரிகிறது. அளந்து தெரிஞ்சு என்ன பண்ண? பூரண சிவ ஆகமங்களை இது அறியவில்லை. இந்த உலகிலே இருக்கக்கூடிய சிவ ஆகமங்களை இந்த உடலானது அறிந்து கொள்ள மறுக்கிறது. எதை விரும்புது? பூணுமுலை மாதர் தங்கள். பூணுனா நகைகள் அணிந்த மார்புடைய பெண்கள். அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஆசை வகையே நினைந்து விதவிதமாக ஆசைகள் செய்வார்கள். அந்த ஆசை வார்த்தைகளை நினைந்து போகத்தை தருவார்கள். அந்த போகம் உறவை விரும்பும் அடியேனை. ஏன் ஆகமனுள்ளா விரும்பல. சிவபெருமான் பார்வதி பெற்றருளிய குமரேசா, இந்த பஞ்சபூத சேர்க்கையினால் ஆனது, இந்த 5 பூதங்களினால் ஆன இந்த உடம்பை வைத்துக்கொண்டு ஆகமங்களை எல்லாம் நான் தெரிந்து கொள்ளாமல் நகை அணிந்த விதவிதமாக பேசக்கூடிய மார்பு மிக்க மகளிரிடத்திலே இன்பம் சுகிக்கவே நான் விரும்புகிறேன். இனியாவது நீ கருணை கொண்டு இறங்கினா இறக்கப்பட்டு நேசமுடன் வந்து, நேச அப்படின்னா அன்போடுன்னு பொருள். நாயன்மார்கள்ல ஒருத்தருக்கு நேச நாயனார்னு பேர். அன்போடு வந்து அருளே புரிந்து, திருவருளே நீ புரிந்து, நீதி நெறி சைவ நீதின்னு சொல்றாரு உரையாசிரியர். சைவ நீதி, அந்த சைவ நீதி நெறி விளங்குமாறு உபதேசம் நீ எனக்கு செய்ய வேண்டும். நீ உபதேசம் செய்தாய். யாருக்கு? சிவனார் திகழ்ந்த காதில் உரை சிவபெருமானினுடைய காதிலே உரைத்த வேத மந்திர ஓம் என்ற பிரணவ மந்திர பொருள். அத நீலமயிலேறி வந்து வடிவேலா அவ்வாறு எனக்கு உபதேசிக்க நீலமயில்ல நீ ஏறி வர வேணும்.
2 கேட்கிறார். நீதி நெறி விளங்கணும், சைவ நெறி விளங்குமாறு நீ எனக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொல்றார், நீ உங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணல, அவருடைய அவருடைய காதில நீ ஓம் என்ற வேத மந்திரம்னா ஓம்னு பொருள். நீ உங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணல. அதுபோல நீலமயில் ஏறி வந்து வடிவேடா, நீலமயில் ஏறி வந்து எனக்கும் நீ உபதேசிக்க வேண்டும். வடிவேலானா கூர்மையான வேலாயுதத்தை கொண்டவனே. ஓதுமறை ஆகமங்கள் சொல். ஓதப்படக்கூடிய வேதங்களும் ஆகமங்களும் இதைத்தான் சொல்லுகின்றது. யோகமதுவே புரிந்து, யோகமதுன்னா யோகத்தையே செய்து விதியின் வழியிலே நன்கு உணரும் பெரியவர்கள் விதி உணர்வார் தங்கள் வினை தீர. ஆகமங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ள பொருளை அறிந்து சிவயோகத்தை விரும்பி விதியை உணர்ந்த பெரியோர்களுடைய வினைகள் எல்லாம் தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்து ஊதிமலை மீதுகந்த பெருமாளே. அந்த வினை முழுவதையும் அறிந்து கொண்டவர்கள், நான் யாரு என்பதை தெளிந்து கொண்டவர்கள் நம்ம கிடையாது, பக்குவமுடையவர்கள். பக்குவமுடையவர்களுடைய வினை தீருமாறு ஊனும் உயிராய் வளர்ந்து, பக்குவமுடையவங்க இருப்பாங்கல்ல, அவர்களிடத்திலே உடலோடும் உயிரோடும் கலந்து வளர்ந்து. யாரு? முருகனே இருக்கான். முருகனே இருக்கான். பக்குவமுள்ள ஆன்மாக்களுடைய உடல்லையும் உயிரிலையும் முருகன் இருப்பான். அதான் சாமி இந்த பாட்டுல சொல்றார். அவர்களுடைய உடலோடும் உயிரோடும் கலந்து வளர்ந்து அவர்களுக்கு சிவஞான வாழ்வினை தந்து. வாழ்வு தந்துன்னாரே, அது வந்து சிவஞான வாழ்வு. சிவஞான வாழ்வை தந்து ஊதிமலையின் மேலே உள்ளம் உவந்து வாழும் பெருமாளை. ஊதிமலை மீது உவந்தனா விருப்பம் கொள்ளுதல்னு பொருள். பெருவிருப்பம் கொள்ளுதல்னு பேரு, மகிழ்ச்சி கொள்ளுதல்னு பேரு. அப்படி எல்லாருக்கும், அவன் மேல அன்பு செய்யக்கூடிய அனைவருக்கும், பக்குவமுடைய எல்லாருக்கும், நான் எனது என்ற நிலையை அற்ற அனைவருக்கும் இந்த முருகப்பெருமான் அருள் செய்து அவர்களுக்கு சிவஞான வாழ்வினை தந்து சிவ அனுபூதியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து, வினை தீரனே சொல்லிட்டார், வினைகளை எல்லாம் தீர்த்து அருள் செய்யக்கூடிய ஆண்டவன் ஓதிமலையிலே அவன் மிக விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் உகந்து இருக்கின்றான் என்று சொல்றார். அடுத்த பாடல் முருகாசரணம். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 52. வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் கிடைக்க ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் உத்தரகோசமங்கை. தத்தன தான தன தன தந்த தத்தன தான தன தன தந்த தத்தன தான தன தன தந்த தனதான. கற்பகயான கடவுள் முன்னண்ட திற்புத சேனை கதிபதி இன்ப கட்கழி பாகவமமுதுவின் சர்கரி வாழ்தேன் கட்டில நீர் முக்கனிபயரம் பொறுப்பை நேரேடருளிய தந்தி கட்டிலையாய் போர் பதமதிரைஞ்சி பரியாய பொற்சிகியாய் கொத்துருண் மனிதண்டை பொற்சரிநாத பரிபுறவென்று பொற்புற போதி கசிவொடு சிந்தி தினி தேயான் பொற்புகழ் பாடி சிவமதமும் பெற்றொற்பொருள் ஞான பெருவெளியும் பெற்றுப்புகழாதம் உமதையும் உண்டி திடுவேனோ தெற்பமுலாக திரள் பறியும் பர் குப்பைகளாக தசுரர் பினந்தி கெட்டையுமூடி குருதிகள் மங்குர் செபையாகி திக்கையராக
லயமாட சில சில பம்பை தத்தன தான தடுடுடுவென்க செப்பரிதால தகுதுகுவென்க சிவ பேரி புற்பனமாக தடிபடு சம்பத் கற்புதமாக தமரர் புறம்பு செல்வமேவி கனமல சிந்த தொடுவேலாம் உட்பொருள் ஞான குரமகளும் சித்திரை நீட பரிமையில் முன்பே சுத்தர கோச தலமுறை கந்த பெருமாளே உட்பொருள் ஞான குரமகளும் சித்திரை நீட பரிமையில் முன்பே சுத்தர கோச தலமுறை கந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். உத்தரகோச மங்கையில் இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கின்றார். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டிலே சேது பகுதியிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது. மிகவும் புராதனமான சேத்திரம். இங்கே நடராஜ பெருமான் மரகத திருமேனியால் அழகிய அற்புத கூத்து நிகழ்த்துகின்றார். ஆண்டுக்கு ஒரு முறை அவருக்கு சந்தனம் களையப்பட்டு ஆருத்ரா அன்னைக்கு திருவாதிரை திருநாளன்று அபிஷேகம் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் அறிஞ்ச செய்தி. அந்த தலத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய முருகன் விசேஷமாக யானை வாகனத்துல அமர்ந்தார். இந்த சுவாமியை போற்றி தொழுது துதித்து சுவாமிகள் இந்த பாட்டினை சொல்லுகின்றார். கற்பக ஞான கடவுள் முன் அண்டத்தில் பூத சேனைக்கு அதிபதி, வேண்டுவோருக்கு வேண்டுவதை தருவது கற்பக மரம். இந்த கற்பக மரம் போன்ற ஞான மூர்த்தியாகிய கடவுள் முன்பு விண்ணுலகத்திலே வளர்ந்த தெய்வ யானைக்கு தலைவன். அண்டத்தில், அண்டன்னா விண்ணுலகம், அந்த விண்ணுலகத்தில் இருந்த சேனை அதிபதியாக இந்திரன் இருந்தான் இல்லையா, அவனுடைய புதல்வியை தலைவனாக கொண்டவன் இந்த முருகப்பெருமான். இன்ப கல்களை பாகு அப்பம் அமுது வெண் சர்க்கரை பால் தேன், இன்பகரமான தேன் கரும்பு வெல்லம் சோறு வெள்ளை சர்க்கரை பால் தேன் இவையெல்லாம் கட்டு இளநீர் முக்கணி பயறு அம்பொன் தொப்பையின் ஏறிட்டு அருளிய தந்தி கட்டு முருகனை சொல்ற நிரம்பிய இளநீர் வாழை மா பலா என்னும் முக்கணியான பல வகைகள் பயறு வகைகள் இவையெல்லாம் அழகிய பொலிவுள்ள வயிற்றில் பெரிய வயிறுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருள் செய்யக்கூடிய யானை முகத்தினை உடைய கணபதியின் வலிமை நிறைந்த தம்பியே முருகா, பொன் போன்ற பாதம். அவனுடைய பாதம் எப்படின்னா பொன் போன்ற திருவடி, அது எல்லாரும் இறைஞ்சிய திருவடி, எல்லாருக்கும் பிறவியை நாசம் செய்வது அந்த இறைவனுடைய திருவடி. உன்னுடைய எழில் மிகுந்த திருவடியை இந்த பிறவியிலே அமைத்திருக்கிறாய். என்ன தெரியுமா? சிகியாய்னா மயில்னு பேர். மயில் சாமி இடத்துல முன் பிறவியில வேண்டி விரும்பி அதனை இங்கு பெற்றதாக நம்ம அருளும் தன்மை உடைய ரத்தினம். அந்த ரத்தினம் பதித்த தண்டை, அந்த தண்டைகளை ஒலிக்கின்ற சிலம்பு சத்தம் கனிங் கனிங் கினிங் கினிங் என்றெல்லாம் சுவாமியினுடைய தண்டை சிலம்பு கழிக்கின்றது. அத்தகைய நிலையிலே அந்த சுவாமி தண்டையெல்லாம் அணிந்தவன். அவன் என்றும் அழகான தன்மையிலே இருக்கக்கூடியவன். அவனை துதித்து சிந்தித்து இனிமை நான் பெறுவேன். 2 பொருள். இனிது சிந்தித்துன்றதுக்கு 2 பொருள். முருகனை நாள்தோறும் மனதிலே எண்ணி துதிக்கிறது, அவனை எண்ணி தியானிக்கின்றது. துதித்தல்னா வேற, தியானித்தல்னா வேற. அருணகிரிநாதர் முருகனிடத்திலே உபதேசம் பெற்றார்ல திரு அருணையில. அவர் உபதேசம் பண்ண உடனே முத்தை திரு பாடினார். பாடிட்டு 12 ஆண்டுகள் அவர் தியானத்துல இருந்த முருகனை சிந்தித்தார். அத சாத்திர நூல் தான் விளக்கும். கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல். முருகனை பார்த்தார், கேட்டார், தெளிந்தார்,
சிந்தித்தார், முத்தை தெரு பாடினார், நிட்டை ஓடிட்டார். 12 ஆண்டுகள் நிட்டை. 12 ஆண்டுகள் நிட்டையிலிருந்து வெளிப்பட்டு தான் அவர் திருப்புகழ் யாத்திரைக்கே வாரார். அதுக்கு முன்னால அவரு முருகனிடத்துல உபதேசம் பெற்ற உடனே அவர் பாட ஆரம்பிக்கல. முத்தை தெரு பாடிட்டு 12 ஆண்டுகள் நெட்டையில இருந்து முருகனிடத்துல கேட்டாரு. அவர் அங்கே சும்மா இருன்னாரு. சும்மா இருன்னா அதுதான். ஒன்றையும் நினைக்காமல் அது ஒன்றை மட்டும் நினைத்தது. உபதேசமே சும்மா இருதான். உபதேசமே சும்மா இருதான். அந்த சும்மா இருன்னு சுவாமி சொன்னத அருணகிரிநாதர் நெட்டை ஊடி கேட்டிருந்தார். குருநாதன் சொன்ன அந்த உபதேச மந்திர பொருளை நினைந்து அவனுடைய அருளை பெற்றார். அதுக்கப்புறம் அவர் பாடினதுதான் நமக்கு 16,000 திருப்புகழ். அதுல கிடைச்சிருக்குது 1300. அதை படிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு முருகா அவனுக்கு தான் தெரியும். அப்ப கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல். முருகனை துதிக்கணும் எப்படி? கசிவோடு அவனுடைய புகழை பாடி கசியணும். கசிந்து சிந்தித்து இனிதே, அது இனிமையை தரக்கூடியது, இன்பத்தை தரக்கூடியது. நன்றாக நான் உன்னை போற்றி உன்னுடைய புகழ் பாடி சிவபதமும் பெற்று பொருள் ஞானத்தையும் பெற வேண்டும். எல்லாம் கேட்கிற உனது அழகிய திருப்புகளை பாடி சிவநிலையை பெற வேண்டும். சிவமான தன்மையை நான் பெற வேண்டும். மெய்ஞான அடைய வேண்டும். தெளிந்த சிந்தனை எனக்கு வேண்டும். உயர்நிலையை நான் பெற வேண்டும். புகழ் ஆகத்து அமுதை உன் மேலான அமுதமாக சொல்லுவது ஞானமுதம். அந்த ஞானமுதத்தை உன்னா அத நான் சாப்பிடணும். அதை எப்ப நீ கொடுப்பன்னு கேட்கிற. முத்தி இன்பம், மற்ற இன்பம் எல்லாம் சிற்றின்பம். அந்த இன்பம் தான் பேரின்பம், ஞான இன்பம், ஞானத்தை தரக்கூடிய இன்பம். அது எப்பொழுது நான் உண்வேன், அதை நான் எப்பொழுதும் அனுபவிப்பேன். ஏற்றுக்கொள்ளுதல்னு பொருள். உண்ணுதல்னா ஏற்றுக்கொள்ளுதல்னு பொருள். அந்த ஞான இன்பத்தை நான் எப்பொழுது அனுபவிப்பேன், நான் எப்பொழுது அதனை உண்ணப் பெறுவேன், எண்ணப் பெறுவேனோ என்று கேட்டு போருக்காக கூட்டம் கூட்டமாக அசுரர்கள் வருகின்றார்கள். திரள்னா கூட்டம், பரினா குதிரை, இப்படி சேனைகளோட முருகனிடத்துல சண்டை போடணும் அவங்க வராங்க. வரும் பொழுது குப்பைகள் எப்படி, உடல்லாம் எப்படி இருந்ததுதான், குப்பைகள் அவங்களுடைய ஆகத்துனா உடல், அவங்களுடைய உடல் எல்லாம் அசுரர்களுடைய பிணங்கள்லாம் குப்பைகள் போல குமிந்து கிடந்தது. அந்த பிணங்கள் எப்படி எட்டையும் மூடி, 8 திசைகளையும் மூடி, குருதிகள்னா ரத்தம், ரத்தத்தினால் திசைகளெல்லாம் சிவக்க ஆகி சிவந்து போய் இரத்த காடு, இரத்த கடல் போல காட்சியளித்ததா. அத்தகைய செய்த சுவாமி 8 திக்குகளிலும் உள்ள யானை, அஷ்டதிக் கஜங்கள்னு பேரு. மதுரை கோயில்ல மட்டும்தான் இருக்கு அஷ்டதிக் கஜங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல 2 திருத்தலங்களுடைய விமானம் தேவேந்திரனால உண்டாக்கப்பட்டது. ஒன்னு திருவேலி முரளை, ஒன்னு மதுரை கோயில். இது ரெண்டுமே விண்ணலி கற்களால் செய்யப்பட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. இந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய கல் நம்ம பகுதியில எங்கேயுமே கிடைக்காது. இது வேறு வகையான கல், இது தேவலோக கல் அப்படின்னு பலர் இப்ப இல்ல 40-50 வருஷத்துக்கு முன்னே ஆய்வு பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த விண்ணலி கற்களால் ஆனது மதுரை சொக்கநாத சுவாமி சன்னதி. அந்த சொக்கநாத சுவாமி சன்னதியை சுத்தி 8 யானைகள் இருக்கும். அதுல நம்ம 6 யானையைத்தான் பார்க்க முடியும், 2 யானையை பார்க்க முடியாது. அது சுவாமி கிட்டக்க இருக்கும். ஏன்னா சொக்கநாத சுவாமி நம்ம வெளியே நின்று பார்க்கிறோம், கேட்டு போட்டு அடைச்சிருக்காங்கல்ல, நம்ம வெளியே நின்று பார்த்துருவோம். உள்ள இருப்பான் 2 யானை, மீதி பிரகாரத்துல 6 யானை இருக்கும். அந்த 6 யானையில ஒரு யானை தான் கரும்பு திண்டது, கல்யானை. அபிடேக பாண்டியன் பிள்ளை இல்லை என்று எல்லாம் வல்ல சித்தரான சிவபெருமானிடத்திலே வேண்டுவான். வேண்டும் போது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு சாமின்னு சொல்லும்போது கூட இருக்கவன்லாம் நம்ப மாட்டான். எல்லாத்தையும் சாமி தருவார். எங்க இந்த கல்லா இருக்கிற யானையை இந்த கரும்பை சாப்பிட சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த சிவபெருமானை தாங்கக்கூடிய 8 யானைகளிலே புட்பதந்தன் என்ற யானை வந்து கல் யானை கரும்பு தின்னும். அந்த ஐதீகம் இன்னும் தை மாதம் பொங்கல் அன்னைக்கு நம்முடைய திருக்கோயிலே நடக்கப் பெறுகின்றது. எதனால இதெல்லாம் சொல்லாருன்னா, முருகன் போருக்கு போறான். போர்ல அசுரர்களை முழுவதையும் வாட்டி வீழ்த்தி இரத்த குவியல், பிண குப்பைகள் போல், குப்பை குவியல்கள் போல பிணத்தை அவர்கள் முருகப்பெருமான் குவித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே 8 திக்குகளிலும் உள்ள இந்த அஷ்டதிக் கஜங்கள், அஷ்டனா 8 திக்குனா திசை, கஜம்னா யானை. இந்த ஆணைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆடுகிறதா. பறை வாத்தியங்கள் ஒலிக்கின்றது. தத்தன தனதன தடுத்தடு என்ற தாளங்கள் எல்லாம் முழங்க, பல வகையான ஒளி செய்ய தகு தொகு என்றெல்லாம் ஒளி இசைக்க, முரசு வாத்தியங்கள் மின்ன, இடி இடிப்பது போல
தோற்றம் எடுக்க அந்த நேரத்திலே கனமடர் இந்த நேரத்துல அப்படியே சுவாமி இடத்த மாத்துறார். இந்த நிகழ்வெல்லாம் போர்க்களத்துல நடக்குதாம். அதே நேரத்துல விண்ணுலகத்துல உள்ள தேவர்கள், அந்த தேவர்கள் அவங்களுடைய இடத்துக்கு போறாங்களா. 2 காட்சி ஒரு இடத்துல பொருத்தி சொல்றேன். முழுவதும் இங்க வெள்ளக்காடா இருக்கு, ரத்த வெள்ளமா இருக்கு. அந்த ரத்த வெள்ளத்தை சுத்தி இவ்வளவு செயல்பாடுகள் நடக்குது. பறவைகள் ஒரு பக்கம் கத்துது, ஆந்தை, கூகை, கோட்டான் இது எல்லாமே ஒரு பக்கம் கத்துது, யானைகள் எல்லாம் ஆடுது. இதே வேளையில இந்த நேரத்துல தேவர்கள் எல்லாம் விண்ணுலகத்துக்கு போறாங்க. ஏன்னா சூரர் முழுவதையும் சுவாமி சம்ஹாரம் பண்ணிட்டானே, எல்லா அசுரர்களையும் அவர் மடித்துட்டாரு. அதனால எல்லாரும் மகிழ்ச்சியோட அமரரெல்லாம் அவர்களுடைய உலகத்திற்கு சென்று சேர, அங்கே உள்ள செல்வங்களை எல்லாம் கண்டு அவர்கள் மகிழ, எல்லாமே இருக்கு, நமக்கான வாழ்க்கையை முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துட்டான்னு எண்ணி அவர்கள் எல்லாம் பொன் மலர்களை முருகப்பெருமான் மேல தூவி வழிபடுகின்றார்கள். அத்தகைய நிலையே அவர்களுக்கு கொடுத்த வேலை செலுத்தி அவர்களுக்கு அதனை கொடுத்த பெருமான் உண்மை பொருளை அறிந்த ஞானியாகிய குரமகள் வள்ளி. உள் பொருள்னா உண்மை பொருள். சாமிக்கு பேரு உள் பொருள்னு பேரு, சித்து பொருள்னு பேரு, செம்பொருள்னு பேரு. உள் பொருளாக இருக்கக்கூடிய உண்மை பொருளாக இருக்கக்கூடிய ஞான குரமகளான வள்ளியையும், யானையால் வளர்க்கப்பட்ட தேவ யானையையும், மயில்ல வாகனமாக உடைய பெருமான் 2 பேரையும், இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தெய்வ யானைன்னு 2 பேரையும் மயில் வாகனத்தில் வைத்து விளங்க பெற்ற பெருமான் உத்தரகோச மங்கை என்ற தலத்தில் உரை கந்த பெருமாள் என்றார். உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய பெருமாள் என்றார். இந்த அஷ்டதி கஜங்களுக்கு ஐராவதம், புண்டரிகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புஷ்பதந்தன், சர்வபௌமம், சுப்ரதீபம்னு பேரு. இந்த புஷ்பதந்தன்ற யானை தான் என்ன செய்யும்? கல் யானையா இருந்த யானை கரும்பு தின்னும். ஐராவதத்தை பார்க்கலாம், புண்டரிகத்தை பார்க்கலாம், வாமனனை பார்க்கலாம், குமுதனை பார்க்கலாம், அஞ்சனனை பார்க்கலாம், புட்பதந்தனை பார்க்கலாம். இந்த சர்வபௌமன்ற யானையும் சுப்ரதீபன்ற யானையும் சொக்கநாத சுவாமிக்கு பக்கத்திலே இருக்கும். உள் பிரகாரம் உள்ள இருக்கும். அதனால இந்த 2 யானையும் தரிசிக்க முடியாது. இந்த 6 யானையை பார்க்கலாம். இந்த அஷ்டதி கஜங்கள் மதுரை கோயில்ல மட்டும்தான் உண்டு. அந்த யானைகள் முருகப்பெருமானுடைய போர்க்களத்திலே சென்று நடனமாடுதல், அந்த ஆனந்த காட்சிகளை எல்லாம் கண்டு, அப்ப உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய பெருமான் உண்மை பொருளை அறிந்த மெய்ப்பொருளை தெரிந்த வள்ளியோடையும் தெய்வ யானையோடும் அவர் மேம்பட்ட மயில் வாகனத்திலே விளங்க பெற்று இந்த உத்தரகோச மங்கை என்னும் தலத்திலே எழுந்தள்ளிருக்கிறார். உத்தரகோச மங்கை என்ற சொல்லுக்கு சிவபெருமான் வேதாகம பொருளை ரகசியமாக, உத்தரவுனா மேலான, கோஷம்னா ரகசியம், மங்கைனா பார்வதி, மேலான வேதாகம பொருளை ரகசியமாக உமையம்மையான பார்வதிக்கு அவர் உபதேசித்த தலம் உத்தரகோச மங்கை. அந்த தலத்தினுடைய வரலாறு, அதுல உபதேசம் செய்த நிகழ்வுகளை எல்லாம் திருவிளையாடல் புராணம் வலை வீசின படலத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்திகள், அந்த வரலாறு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். வலை வீசின வரலாற பலமுறை உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன். அதுல தேடி பார்க்கும் பொழுது உத்தரகோச மங்கை தோன்றின வரலாறு, அங்கே சுவாமி வேதாகமத்தை பாராமுகமாக இருந்த பார்வதிக்கு உபதேசித்த அந்த தன்மைகளை எல்லாம் தெரியும். திருவாசக வகுப்படுத்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன். கேபடராகி கிளிரது படுத்தும் மாயேட்டாகிய ஆகமம் வாங்கியேன்னு. கடல்ல சுறாமீனாக நந்தியம்பெருமான் இருப்பார். அங்கே சென்று விநாயக பெருமான் கைலாயத்துல பறித்து போட்ட வேதாகம சுவடிகளை எல்லாம் சிவபெருமான் மீனவனாக போய் நந்தி மீனாக இருக்கிறான். அந்த மீனை அடக்கி வேதாகமத்தை எடுத்து ராமநாதபுரம் பக்கத்துல உத்தரகோச மங்கையில வைத்து அம்பாளுக்கு ரகசியமாக உபதேசித்ததனால் தோன்றிய தலம் அந்த உத்தரகோச மங்கை தலம். இன்னிலிருந்து சுமார் ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு சிவாலயமாக கருதப்படுவது தமிழ்நாட்டிலே உள்ள பழமையான சிவஸ்தலங்களிலே ஒன்று உத்தரகோச மங்கை. திருப்பெருந்துறை, திருவாரூர், தில்லை சிதம்பரம், காலத்தி, இன்னும் திருவிடைமருதூர், திரு ஆவடுதுறை, இப்படி பழமையான திருத்தலங்களிலே ஒன்றாக கருதப்படக்கூடியது. மாணிக்கவாசக சுவாமிகளால் திருவாசகம் பாடல் பெற்ற தலம், மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் திருமணம் நடந்த தலம், இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த உத்தரகோச மங்கைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். மங்களநாதர் சுவாமின்னு பேரு அங்க இறைவனுக்கு, மங்களநாதர்னு பேரு, மங்களேஸ்வரின்னு பேரு. பிள்ளைத்தமிழ் இருக்கு. யார் பாடினா தெரியுமா? நம்முடைய திருப்புகழ் பதிப்பாசிரியர் பாடியிருக்கார். திருப்புகழ் பதிப்பாசிரியர்னா யாருன்னு தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. திருப்புகழ் பதிப்பாசிரியர் யாரு? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. திருப்புகழ் பதிப்பாசிரியர் யார்? முத்துசுவாமி.
திருப்புகழ் பதிப்பாசிரியர் யார்? முதல்ல திருப்புகழை பதிச்சது யார்? அருணகிரிநாதர் ஐயா. அருணகிரிநாதர் பாடுனவர். நம்ம இன்னைக்கு புத்தகத்துல படிக்கிறோமே, இதை அச்சு ஏத்தினவர் யார்? சுப்பிரமணிய பிள்ளை. சுப்பிரமணிய பிள்ளை. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை இந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அற்புதமாக பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். மங்களேஸ்வரி பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். ரொம்பவும் பழமையான சிறப்பான தரம். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. அந்த ஆதிரை நன்னாள் அந்த நேரத்துல ரொம்ப கூட்டமா இருக்கும். யார் யார் வாரீங்களோ என்னிடத்துல சொல்லுங்க. ராணி நமக்கு வேண்டப்பட்டவங்க, அர்ச்சகர் நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க, நம்ம தரிசனம் பண்றதுக்கு நல் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம். தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது. இருந்தாலும் அந்த நேரம் கூட்டமா இருக்கும், ஜனங்கள்லாம் நிறைய வந்து குமிவாங்க. அந்த நேரம் யாராவது உத்தரவாசம் அங்க வந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் அடியன் 3 நாள் அங்கதான் சொற்பொழிவு உண்டு, அதனால அங்கதான் இருப்பேன். நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். முருகாசரணம் அடுத்த பாடல். கண்டிப்பாக ஐயா, வருஷம் வருஷம் போறதுங்க. முருகாசரணம் அம்மா அடுத்த பாட்டு முடிச்ச பிறகு பேசலாம். சரிங்க. முருகாசரணம் அடுத்த பாடல். நீங்கான உணர்வு பெற உத வேண்டிய திருப்புகழ். தலம் புதுத்தலம். தந்ததன தான தன தன தான தந்ததன தான தன தன தான தந்ததன தான தன தன தான உம்பதருதேனும் மணிக சிவாகி உம்பதருதேனும் மணிக சிவாகி உன் கடலிற்றேன முதல் உணர்வூரே உம்பதருதேனும் மணிக சிவாகி உன் கடலிற்றேன முதல் உணர்வூரே இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நோயிற் காதர உற்றருள்வாயே இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நோயிற் காதர உற்றருள்வாயே தம்பிதனகாகவன தன்னை ஓனே தம்பிதனகாகவன தன்னை ஓனே தந்தை வல தானருள் கண்கணியோனே தம்பிதனகாகவன தன்னை ஓனே தந்தை வல தானருள் கண்கணியோனே அன்பதம காண நிலை பொருளோனே அன்பதம காண நிலை பொருளோனே ஐந்து கரதானை முக பெருமாளே அன்பதம காண நிலை பொருளோனே ஐந்து கரதானை முக பெருமாளே எந்த நுயிர் காதர உற்றருள்வாயே எந்த நுயிர் காதர உற்றருள்வாயே. முருகாசரணம். முருகாசரணம் விநாயகர் துதிப்பாடலாக இந்த பாடலே நம்ம படிப்போம். விநாயகப் பெருமான் அன்பர்களுடைய விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சுவாமி மேல அருணகிரிநாதர் திருப்புகழ்ல
பல பாடல் சிறப்பித்து பாடுவார் முருகப்பெருமானுக்காக. அவர் திணைப்புணத்துக்கு சென்று அந்த அருளிய சிறப்புகளை எல்லாம் அவர் பல பாடல்களை நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் காட்டுகின்றார். இந்த விநாயக பெருமான் கற்பக கடவுளாக இருக்கக்கூடியவருடைய திருவருளானது எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடல நமக்கு பதிவு செய்து கொடுக்கிறார். உம்பர்தரு தேனுமணி கசிவாகி என்ற பாடலிலே நமக்கு அருணகிரிநாத சுவாமி ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுக்கிறார். உம்பர் என்றால் தேவர்கள். அந்த அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தரு என்ன என்று பார்க்கும் பொழுது கற்பக மரம். தருனா மரம். விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய கற்பக மரம். தேனுனா காமதேனுவை குறிக்கும். சிந்தாமணி அதுவும் கேட்டதை தரக்கூடியது. இது போல இவை போல கசிவாகி ஒன்கடலில் தேனமுத உணர்வு ஊறி இந்த உள்ளமானது நெகிழ்ந்து ஒளி வீசக்கூடிய பார்க்கடலிலே தோன்றிய இனிய அமுதம் இருக்குதல்லவா, அந்த அமிர்தம் போல என்னுடைய உள்ளத்திலே உணர்ச்சி ஊறி அந்த ஊறக்கூடிய இன்ப சாற்றை நான் உண்ணும்படி பல முறை இந்த உயிர் மீது ஆதரவு வைத்து அருள்வாயே. ஒன்கடலில் தேனமுத துணர்வு ஊறி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக தனைவோனே, தந்தையை வலம் வந்து கனியை பெற்றவனே, அன்பர்கள் வேண்டக்கூடிய அன்பர்களுக்கு நிலை பொருளாக நிலையான வாழ்வினை தரக்கூடிய பொருளாக இருப்பவனே, 5 கரங்களை உடைய ஆணைமுகப் பெருமாளே என்று பாடுகின்றார். தம்பிக்காக, தம்பி என்றால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்காக வனம்னா திணைப்புணம். அந்த திணைப்புணத்தை அணைந்தன சென்ற பெருமான் தந்தையை வலம் வந்து வளத்தால் கனியை பெற்றான். என்ன கனி? மாங்கனியை பெற்றான். வளம் வந்து சிவபெருமானுடைய அருள் பெற்று மாங்கனியை தன்னுடைய கையிலே பெற்ற கனி போன்ற தன்மை உடைய சுவாமி அன்பர்களுக்கு என்றும் நிலைத்த பொருளாக விளங்குபவன். 5 கரங்களை உடைய யானைமுக விநாயக பெருமான். அந்த அன்பர் தமக்கு ஆணைநிலை பொருளவனாக இருக்கக்கூடிய 5 கரத்து ஆணைமுக பெருமானை தொழுதால் உன்பர் தரு தேனுமணி போல கசிவாகி ஒன்கடலிலே தேனமுத துணர்வூறி இன்பரசத்தை பருகி பலகாலம் எந்த உயிருக்கு அவன் ஆதரவு வைத்து அருளுவான் என்று இந்த பாடலில் பதிவு செய்கின்றார். முருகாசரணம். மங்கள வாழ்த்து.